அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசியில் டிசிசி அதாவது கண்டக்டர் டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நியமனங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதுக்கான வழக்கும் நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. அது குறித்தும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒரு சில பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது குறித்தும் என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கான 3700க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டிசிசி அப்படிங்கிறது வந்திருக்குது. இது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட்டு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதில் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிக தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸாக வேலை செய்யக்கூடிய அதாவது 9000 ரூபா சம்பளத்தில் அப்ரண்டிஸாக வேலை செய்யக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கான பணி நியமனங்கள் மேற்கொள்வோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. அது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த டிரைவர் கண்டக்டர் டிசிசியை வந்து ஒரே நேரத்தில் அந்த எக்ஸாமையும் அதே மாதிரி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கான எக்ஸாமையும் ஒரே நேரத்தில் கண்டக்ட் பண்ணணும், இல்லைனா போட்டி வந்து தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு டிரைவர் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கிறவர் அதே மாதிரி கண்டக்டர் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பாஸ் ஆகலைன்னா இதுக்கும் வந்து போட்டிடுவார். டிரைவருக்கு முடியலன்னா அதில் பாஸ் ஆகலைன்னா கண்டக்டருக்கும் போட்டிடுவார். அதனால் நிறைய பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது அந்த மாதிரியான கேஸும் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இதுதான் கேஸ் பொறுத்த வரைக்கும். என்ன அப்டேட் அப்படிங்கிறத இனிமேல் தான் தெரியும். அதுக்கு என்ன தீர்ப்பு தராங்க, அதை பொறுத்து கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் வரல. அதுவும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லை நீதிமன்ற வழக்குகள்னால மறுபடியும் தடை ஏற்படுமோ அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். மேலும் இது மாதிரியான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.